ஹலோ, வணக்கம் தோழர். ஒரு என்ன நிமிஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம். சொல்லுங்க தோழர். எங்க ஒரு போயிட்டு நிமிஷம் இருங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க தோழரே, மக்களை சந்திக்க போயிட்டு இருக்கேன் தோழரே. எதுக்கு மக்களை சந்திக்க போறீங்க? தோழர், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பெரும்பாலான உழைக்கின்ற மக்கள் வீட்டில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இன்னைக்கு மக்கள் பிரச்சனைகள் எது எதெல்லாம் இருக்குன்னு பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன் தோழரே. நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சிபிஎம் தோழர் வந்து ஏதோ பிஜேபிக்காரன் அடிச்சிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது என்ன விஷயம் அது? ஆமாங்க. அதாவதுங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு பகுதியில் நம்ம மார்க்சிஸ்ட் தோழர்கள், அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் சரத்குமார் தோழர் தலைமையில் இந்த நரேந்திர மோடியினுடைய ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அம்பலப்படுத்த விலைவாசி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, படித்தவனுக்கு வேலை இல்லை. கடந்த 11 ஆண்டுகளாக மோடி அரசாங்கம் வந்த பிறகு கார்பரேட்டுக்கு தான் அதிகமான வளர்ச்சி இருக்குதுன்றதை புள்ளி விவரமாக தோழர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு முருகன் மாநாடு என்கின்ற அந்த கலவர அரசியலை பற்றி பேசும்போது பிஜேபி கட்சியை சேர்ந்த பிஜேபி கட்சின்னு சொல்கிறாங்க குண்டர்கள் தோழர்களை தாக்கியிருக்கிறதா பத்திரிகை செய்தி வந்திருக்கு தோழரை. இல்லை, அது ஒரு பிஜேபி சிபிஎம் கட்சிக்கான பிரச்சனை தானே. அதையும் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி அப்படின்ற வகையில் நீங்கள் பிஜேபியை நீங்கள் கட்சியாக பார்க்குது என்பது தவறுங்க. அதாவது பிஜேபி என்கின்ற அந்த கட்சி அது மக்களுக்கான கட்சி இல்லை, மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கட்சி இல்லைங்க. அது முழுக்க ஒரு கலவர அரசியல் மீது கட்டப்பட்ட ஒரு கட்சி. அந்த பிஜேபியினுடைய தாய்மைப்பான ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு நச்சுப்பாலை ஊற்றி இன்னைக்கு கார்ப்பரேட்டுக்கு சேவகம் செய்வதற்கும், அந்த கார்ப்பரேட்டுக்கு சேவகம் செய்கிறத யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவர்களை அச்சுறுத்துவதும், அவர்கள் அந்த கட்சி கூட மக்கள் சேராமல் இருப்பதற்கு மதத்தையும் சாதியம் வைத்து இயங்குகின்ற ஒரு கட்சிங்க. அதனால் பிஜேபியும் சிபிஎம் தோழர் கட்சியும் ஒன்றல்ல. அதில் 2 கட்சிக்கான பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது. மக்கள் பிரச்சனையை யார் பேசுகிறானோ அவர்களை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு இன்றைக்கு பிஜேபி கட்சிக்காரன் பகிரங்கமாக சவால் விட்டுருக்கதா தான் நம்ம பார்க்கணும் தோழரை. சரி தோழரே, மத்தியிலையும் அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. அது எப்படி நீங்கள் இவ்வளோ மோசமாக பிஜேபி பற்றி பேச முடியும்? தோழரை, மத்தியில் ஆட்சி செய்யலாம், ஒன்றியத்தில் ஆட்சி செய்யலாம், மாநிலத்தில் ஆட்சி செய்யலாம். பிரச்சனை அது ஆட்சி யார் செய்கிறாங்கன்றது அல்ல. இந்திய அரசியல் சாசன சட்டம் கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை கொடுத்துருக்குது. உன்னுடைய அரசுனுடைய அந்த மக்கள் விரோத போக்கை அம்பலப்படுத்தி நான் பேசுகிறேன். உனக்கும் அந்த கருத்துரிமை இருக்குது. பிஜேபி கட்சியை சேர்ந்தவன் கூட்டம் போட்டு எதிர்முனையில் உன்னுடைய சாதனைகளை விலக்கி பேசு, யாரும் வேணான்னு சொல்லலை. ஆனால் சட்டப்பூர்வமாக போலீஸுக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பேசும்போது போலீஸை மீறி தடி எடுத்து அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட கட்சி. அது இல்லை, அவங்களும் பிஜேபியும் அனுமதி வாங்கி தான் முருக மாநாடு நடத்துகிறாங்க. அதையே நீங்கள் விமர்சனம் பண்ணி பேசணும் சிபிஎம். அதுதாங்க, நீ அனுமதி வாங்கி நடத்துறதுனாலேயே விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லலையே. விமர்சனம் என்பது கருத்துரிமைக்கு சேர்ந்தது. உயர்நீதிமன்றம் கூட அதற்கு தடை விதிக்கவில்லை. சட்டப்பூர்வமாக அதை நடத்தலான்னு கொடுத்துருக்குறாங்க. கருத்துரிமை இருக்குது அடிப்படையில் தானே உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்குது. அதனால் மாநாடை எதிர்த்து மாநாடை தடை செய்ய வேணும்னு அப்படி நாங்கள் கோரிக்கை வச்சா கூட மாநாடை நடத்தாமல் இருப்பதற்கு கம்யூனிஸ்ட் தோழர்களோ யாரும் அங்கே போய் இடையூறு செய்யலையே. மாறாக அந்த முருகன் மாநாடு என்பது முருகனை காப்பாற்றணும்னு பிஜேபி சொல்கிறான், அந்த முருகனை காப்பாற்றணும்னு கம்யூனிஸ்டுக்கு சொல்கிறாங்க. அப்போது யார் சொல்கிற அந்த காப்பாற்றணுன்ற அந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் முருகன் மாநாடை பற்றி நாங்கள் அம்பலப்படுத்தி பேசுகிறோம். 2வது, அது ஆன்மீக மாநாடா அப்படி இல்லைன்னா சமூக நீதி மாநாடு அவங்க சொல்லலாம். நான் கேட்கிறேன், அது ஆன்மீக மாநாடா? ஆன்மீக மாநாடுன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஏன் அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க? உண்மையான முருகன் பக்தர்கள் நடத்தலாமே. இல்லை, நான் நடத்துகிறவங்க கிருபானந்தவாதி யாரா? முருகன் பக்தர்கள் நடத்தவில்லை. முருக பக்தர்கள் என்ற பெயரில் போலி பக்தர்கள்
அந்த மாநாட்டை நடத்துறாங்க. அதனால இது வந்து ஒரு ஆன்மீக மாநாடு அல்ல, இது ஒரு சமூக நீதி மாநாடு அல்ல, இது வந்து ஒரு பொருளாதாரத்தை பிரச்சனையை தீர்க்கிற மாநாடு அல்ல. இன்னைக்கு தொழிலாளருக்கு 12 மணி நேரம் வேலை வருதுன்னு சொல்றான். அதை பத்தி அதுல முருகன் மாநாட்டுல நீ தீர்மானம் நிறைவேற்ற போறியா? இல்ல. விலைவாசி உயர்வை பத்தி முருகன் மாநாட்டுல தீர்மானம் நிறைவேற்ற போறியா? இல்ல. பெட்ரோல் டீசல் விலை வந்து விலைவாசி ஏத்தி மோடி வந்ததுல இருந்து 102 ரூபாய் வித்துட்டு இருக்குது, அதை குறைக்கணும்னு நீ அதுல தீர்மானம் நிறைவேற்ற போறியா? இல்ல. படிச்சவனுக்கு வேலை இல்ல, பிஇ படிச்சவன்லாம் இன்னைக்கு எஃப்டி என்ற பேர்ல கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். எஃப்டி ஸ்கீம் வரக்கூடாதுன்னு மோடிக்கு நீ அதை ரெக்கமெண்ட் பண்ண போறியா? அப்ப என்ன வெங்காயத்துக்கு வெள்ளை பூண்டுக்கு அந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்கிற? என்ன தீர்மானம் நிறைவேற்ற பேர அந்த மாநாட்டில் நீ நடத்துறது? பிஜேபி RSS ஒரு அரசியல் மாநாடு என்று சொன்னால் கூட அரசியல் ரீதியா பல கருத்துரைகளை வழங்கலாம், தீர்மானம் நிறைவேற்றலாம். அப்போ நீ முருகன் மாநாட்டில் என்ன தீர்மானத்தை நிறைவேற்ற பாரு? அனைத்து இந்துக்களுமே ஒன்று சேருங்கள், அனைத்து முருக பக்தர்களும் ஒன்று சேருங்கள். வடநாட்டில் ராமனை கூப்பிடுவ, கர்நாடகாவில் போனால் லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்த சாமியை கூப்பிடுவ, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கூப்பிடுவியா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது முருகன் மாநாடு அல்ல. முருகன் பெயரை வைத்து ஒரு கலவரத்துக்கான ஏற்பாடு செய்வதற்காக பிஜேபி நடத்துகின்ற மாநாடு. அதனால தான் இதை புறக்கணிக்கணும்னு நாங்கள் கோர்றோம். இது கருத்துமை என்று கேட்குறோம். தப்பு சொல்றதை பார்த்தா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வந்து இது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லைங்க, அவங்க சொல்ற இந்துக்களுக்கே இதுல பாதுகாப்பு இல்லை, இந்துக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 7 கோடி பேர் மக்கள்ல முருகனை மட்டும் வழிபடுறவங்க கிடையாது, பல சாமிகளை வழிபடுறவங்க இருக்கிறாங்க, பல கடவுள்களை வழிபடுறவங்க இருக்காங்க. கடவுள் மதம் என்பது அவன் தனிப்பட்ட உரிமை. நீ பிஜேபி என்கின்ற கட்சி, RSS என்கின்ற அந்த அமைப்பு, அந்த மதவாத அமைப்பு இந்த சமயத்துல மோடி பதவியேற்ற 11 ஆண்டு காலத்துல இன்றைக்கு தொழிலாளர்களும் விவசாயிகளும் நெசவாளர்களும் மாணவர்களும் மீனவர்களும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த அரசியலை எடுத்து பேசணுமே. என்ன நீ 11 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறது சரின்னு பேசு. எதுக்கு நீ மதத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிற? ஏன்னா மதத்தை பிடித்து அந்த மக்களுக்கு மதத்தை ஊட்டினால்தான் மக்கள் பிஜேபி ஆதரிப்பான். ஆனா CPM, CPI, கம்யூனிஸ்டை ஆதரிக்கின்ற அமைப்புகள் எல்லாம் மதம் மக்களுக்கானது, நீ தனிநபரை விட்டு மக்கள் பிரச்சனையை பேசுன்னு சொல்றான். அப்போ பிஜேபிக்காரன் இவன் மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற அடிப்படையில நமக்கு எதிரான கருத்துக்களை விதைச்சிட்டு இருக்கிறான்றனால தான் நான் தாக்குவேன் அப்படின்னு பகிரங்கரமா இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல அறிவித்திருக்கின்றார்கள். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நேத்து அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களை தாக்கிய அந்த பிஜேபி குண்டர்கள்லாம் யார்? ஒரு காலகட்டத்துல அவர்களெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு மாநில கட்சியில இங்க இருந்தவங்க தான். ஆனா இன்றைக்கு பிஜேபியில போய் சேர்ந்த உடனே விலைவாசி உயர்வை பத்தி பேசக்கூடாதுன்றான், பொருளாதார ஏற்றத்தாழ்வை பத்தி பேசக்கூடாதுன்றான், கருப்பு பணத்தை பத்தி பேசக்கூடாதுன்றான், முருகனை பத்தி பேசக்கூடாதுன்றான். இப்படி இந்த 10 ஆண்டு காலத்துல அவர்களுக்கு அந்த நச்சுப்பாலை ஊற்றியது யார்? அனந்தமியா பழகிட்டு இருக்கிறேன் இங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும். இதுல வந்து பிரிவினை ஊட்டியது யார்? முருகன் மாநாடு என்ற பேர்ல ஒரு மாநாடு நடத்தி இங்க மக்கள் மத்தியில பிளவு உருவாக்குவதற்குத்தான் ஒரு ஏற்பாடாக செய்யறாங்க. அதனால தான் முருகர்கள் பக்தர்கள் என்ற இந்த புறக்கணிங்க. அறுபடை வீடுகளில் போய் அங்க போய் நீங்க கடவுளை தரிசிங்க. இது மாதிரி தான் இவங்களை ஒரு சிலந்தி வலை போல உங்களை இதில் அகப்பட வைப்பதற்கு RSSும் பிஜேபியும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அதுக்கு இந்து முன்னணி போன்ற அமைப்புகள், பஜ்ரங்கத்தல் போன்ற அமைப்புகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டான்றத மக்களுக்கு நாங்கள் அம்பலப்படுத்துறோம். சின்ன சந்தேகம், சொல்லுங்க. பிஜேபி பொதுவாக வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க, இதுனா புதுசா வந்து முருக மாநாடு. அதைத்தான் நான் சொன்னேங்க. இங்க அரோகரான்றான், தெலுங்கு திருப்பதிக்கு போனா கோவிந்தான்றான், வடநாட்டில் போனா ஜெய் ஸ்ரீராம்ன்றான் இல்லைங்களா, கர்நாடகாவில் போனா ஜெய் ஹனுமான்ன்றான். இப்படி இந்தியாவில் இருக்கின்ற யூனியன் பிரதேசங்கள், இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் போனால் அந்தந்த மாநிலங்களில் எது பெரும்பான்மையாக இருக்கிறதோ அந்த மக்கள் உணர்வில் கலந்த, அந்த மக்கள் நம்பிக்கையில் கலந்த கடவுள் யாருன்னு எடுத்துக்கிட்டு அதில் நச்ச கலந்து ஒரு பிரிவினையை உருவாக்குற ஒரு விஷயத்தை தான் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றால் போல் அவங்க செய்கிறாங்க.
இதுல இன்னொன்னு, இவன் ஜெய் ஸ்ரீராம் சொன்ன அந்த அயோத்தியிலேயே பாராளுமன்றத்துல தோல்வி அடைஞ்சாங்க. அதே நிலைமை தான் நீங்க முருகனை அரோகரா, முருகனை காப்போம், திருப்பரங்குன்றத்தை காப்போம்னு நீ பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற தமிழக மக்கள் ஏமாளிகள்ல. ஒரு பக்கம் பெரியாரையும் நாங்கள் தூக்கி பிடிப்போம், இன்னொரு பக்கம் முருகனையும் நாங்கள் வழிபடுவோம். இப்படி ஒரு சமதர்ம ஒரு கொள்கையைத்தான் எங்களுடைய முன்னோர்கள் பெரியாரும் சமூக நீதி காத்த தலைவர்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க என்பதை அந்த சங்கிகளுக்கு புரிகிறா போல சொல்லி விடுங்க. சரி, எப்படி முறியடிக்கிறது தோழர்? ரொம்ப சுலபம் தோழர். அதாவது உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பது, உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பது. அது இயல்பாகவே நான் வேலை வாய்ப்பை பற்றி பேசும்போது நம்ம தொழிலாளர்கள் கூட ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு போகிறாங்க. 8 மணி நேரம் வேலை இல்லை, 12 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லும்போது வந்தால் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சில லட்சங்கள் கொடுத்து நம்ம படிக்க வைக்கிறோம், அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காதவன் பல பேர் தற்கொலைக்கு முயன்றுட்டு இருக்கிறான். அதை பற்றி பேசும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவனுக்கு வேலை கிடைச்சிச்சேன்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இதையெல்லாம் மக்கள் மத்தியில் பேசும்போது சரிதான் ஏற்றுக்கிட்டாலும் அதை களைவதற்கு போராட்டத்துக்கு தயங்குறாங்க. ஆனால் மிக சுலபமாக அதாவது பெட்ரோல் ஊற்றினா எப்படி பற்றிக்குமோ மிக சுலபமாக மக்கள் உணர்வுகளை மடைமாற்றுவதற்கு பிஜேபி கண்டுபிடிச்ச ஒரு கருவி தான் மதம். அப்போது இந்த மதத்தை அவன் தீக்குச்சியாக பயன்படுத்துகிறான். எங்கெங்கெல்லாம் மக்களை மடமாற்றணுமோ அங்கெல்லாம் மதத்தை வச்சு நீ இந்து மதம், நீ பெரும்பான்மை, நீ ஆளணும், அகண்ட பாரதத்தை உருவாக்கணும், வா இந்துக்களே வா அப்படின்னு பல எச்சங்களை கூட வச்சுக்கிட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் உழைக்கும் மக்களையும் பிளவுபடுத்துகின்ற வேலையைத்தான் பிஜேபி செய்து அதில் அவர்கள் கணிசமாக வெற்றியும் பெறுகிறாங்க. மாபெரும் தலைவர்கள்னு சொல்கிறவங்க, திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்த கட்சிகள்லாம் கூட இன்றைக்கு பிஜேபி கிட்ட மண்டிட்டு இருக்கிறான்னா இதுவும் ஒரு காரணம். அப்போ இதை உழைக்கும் மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு போய் பிஜேபியில் சேருவதில்லை. அந்த பிஜேபியில் சேர்ந்தவெல்லாம் ஒரு பக்கம் கஞ்சா வித்தவன், பாலியல் பொறுக்கியாக இருக்கிறவன், பணத்தை பதுக்கினவன் தான் இருக்கிறான். சாதாரண மக்களுக்கு அங்கே இடம் கிடையாது. அப்போது உழைக்கும் மக்கள் பிரச்சனையை பேசுகிறவங்க, அடுத்து நாடு போயிட்டுருக்கிற இந்த சூழலில் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டுவங்க அந்த பிஜேபியை புறக்கணிக்க வேண்டும், சமூக புறக்கணிக்க செய்ய வேண்டும். மதத்தை பேசிக்கிட்டு வராத, சாதியை பேசிக்கிட்டு வராத, நான்லாம் உழைக்கும் வர்க்கம், என் வர்க்கத்து பிரச்சனையை பற்றி பேசு அப்படின்னு களத்தில் நிற்கிற அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் மக்கள் ஆதரவு கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். டெமோக்ரஸி, ஜனநாயகம் வேண்டும் என்று. இதைத்தான் ஐரோப்பிய நாடுகள் போராடி கொண்டிருக்கின்றாங்க. ஏன் பாகிஸ்தான்லேயும் மதவாத போராட்டம் அல்ல, பாகிஸ்தான்லேயும் அந்த ஜனநாயகத்துக்கான போராட்டம் இருக்குது. தீவிரவாத நாடுன்னு சொல்கிறோம். ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் ஜனநாயகத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாமும் நம் நாட்டு மக்களும் ஜனநாயகத்திற்கான, அதுவும் தொழிலாளர்களுக்கான, உழைக்குமங்களுக்கான ஒரு ஜனநாயகம் வருவதற்கான போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு நாம் இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அப்படி அந்த மக்களுக்கு புரிய வகையில் பல்வேறு பிரச்சனைகளை சொல்லி விளக்குவதற்குத்தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கிறோம் தோழர்களை. அதில் நாங்கள் வெற்றியும் பெறுவோம். கண்டிப்பாக வருங்கால சந்ததிகள், இப்போ இருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள் இந்த அரசியலை புரிந்து கொண்டு களத்தில் நிற்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறோம். நன்றி, வணக்கம் தோழர். நன்றி தோழர்.